கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. என் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறார், நம்மை நேசிக்கின்றார் என்பது உண்மை. அதற்கு தவிர்க்க முடியாது அல்லது அதற்கு மாற்று கருத்தாக நாம் எதையுமே சொல்ல முடியாது. ஆனால் அந்த அன்பை தொடர்ந்து கடவுள் நம்மீது செலுத்த வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தமுள்ள கடவுள் பாவியான மனிதனிடத்தில் எந்த விதத்திலும் தொடர்பை வைத்து கொள்ள முடியாது என்பதும் உண்மைதான். ஆகவே அந்த பாவத்தை முதலாவது நிவிர்த்தி செய்யும் பொழுது பரிசுத்தமான கடவுளோடு கூட நாம் தொடர்புடையவர்களாக நாம் மாற முடியும். அதற்கு ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால், நம் அனைவரையும் அழைத்து, இதோ பாருங்கள், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்கள் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், ஆனால் உங்களோடு நான் தொடர்ந்து சிநேகம் பாராட்ட முடியாதபடிக்கு உங்களுடைய பாவங்கள் தான் தடையாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள், உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நான் உங்கள் மீது அன்பு காட்டுகின்றேன் என்று கடவுள் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லி இருப்பாரானால் நம்மில் ஒருவர் கூட நம்முடைய குணத்தை மாற்றி கொண்டிருக்கவே முடியாது. ஏனென்றால் பாவங்கள் கழுவப்படுதல், பாவங்களிலிருந்து விடுதலை ஆவது என்பது நம்முடைய சுய முயற்சியினாலே நிறைவேறுகின்ற நடக்கின்ற ஒரு காரியம் அல்லவே அல்ல. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தான தர்மங்களை செய்து விட்டால், நான் நன்கொடை கொடுத்து விட்டால், ஆலயத்தை கட்டி கொடுத்து விட்டால், கோபுரங்களை கட்டி கொடுத்து விட்டால், காம்பவுண்ட் வால் கட்டி கொடுத்து விட்டால், அல்லது இவ்வளவு நன்கொடைகளை நான் ஊழியங்களுக்கு கொடுத்து விட்டால் நான் கடவுளுடைய பார்வையிலே மிகுந்த பிரியமான ஒருவனாக நான் மாறிவிடுவேன் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக அப்படி நமக்கு வேதம் சொல்லித் தரவே இல்லை. மாறாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படுவதற்கு கடவுள் செய்த ஒன்று என்ன? நான் உண்மையாகவே உங்களை நான் நேசிக்கிறேன், உளப்பூர்வமாக நேசிக்கிறேன், உங்கள் பாவங்களை நான் பார்ப்பதில்லை, மாறாக உங்களிலே இருக்கின்ற என்னுடைய சாயலை நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் ஆதியிலே நான் முதல் மனிதனை நான் உருவாக்கும் பொழுது என்னுடைய சாயலில் தானே நான் உருவாக்கினேன். ஆகையால் நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிறதானே அந்த பாவத்தில் இருந்து மீண்டு வருவதற்கு நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். அது என்ன? என்னுடைய சொந்த குமாரனை உங்களுக்காக நான் பலியாய் அனுப்ப போகிறேன். என்னுடைய சொந்த குமாரனை நான் பலியாக அனுப்பி இந்த உலகத்தில் உங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரே பலியாக, ஏக பலியாக என் மகனுடைய இரத்தம் சிந்தப்படும். அந்த இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இலவசமாக என் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் என்னுடைய சொந்த பிள்ளைகளாக மாற முடியும், நான் அவருடைய தகப்பனாக தொடர முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லி தருகின்றார். அவர் நம்மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தின விதமே தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக கடவுள் ஒப்பு கொடுத்திருக்கின்றார். கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்திருக்கார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்காக மரித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக மரித்த கடவுள், நமக்காக தன்னுடைய இன்னுயிரை துச்சமாய் நினைத்த கடவுள்,
அப்படிப்பட்டதான நம்மை உண்மையாகவே நேசிக்கிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே வாழ்க்கையில் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நேற்றைய தினத்திலும் அதை நாம் சிந்தித்தோம். அவர் தம்முடைய ஜீவனோடு கூட தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்த கடவுள் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அனைத்து ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய மரணத்தின் வாயிலாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த அன்புக்காக தோத்திரம், ரட்சிப்புக்காய் தோத்திரம், பாசத்திற்காய் பராமரிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.